வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.1 நியூ சிலபஸ் 2020 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து லைஃப் மேத்தமெட்டிக்ஸ். இந்த பேரை பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும், நம்ம கண்டிப்பாக லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், அதையெல்லாம் தான் இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பென் இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா வந்து இவ்வளோ பென் எத்தனை ரூபாய்க்கு வாங்க முடியும், அந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து இதில் வரும். இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, fill in the blanks. If 30% of x is 150 னா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது எக்ஸ் வந்து ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேல்யூவோட 30% எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வேல்யூ அந்த நம்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்க்கலாம். given that 30% of அந்த நம்பர், அதை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 115 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். 30% அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், 30 divided by 100 அப்படின்னு எழுதலாமா? எதோட 30%, எக்ஸோட 30%. அதனால தான் நான் இன்டூ எக்ஸ் போட்டிருக்கேன், ஈக்குவல் டு 150. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மிச்சதெல்லாம் வந்து ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். 0 0 அடிச்சிடலாம். 3யும் வந்து இதை அடித்தோம் அப்படின்னா 50 கிடைக்கும், சாரி 5 கிடைக்கும். 5 இன்ட்டு 50 இன்ட்டு 10 வந்து 500. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 500. எக்ஸோட வேல்யூ வந்து 500ன்னு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த சம்மில் 2 minutes is dash percentage to an hour அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஹவரில் வந்து 2 minutes அப்படிங்கிறது வந்து எத்தனை பர்சன்டேஜாக இருக்கும், பர்சன்டேஜில் எப்படி அதை சொல்ல முடியும் அந்த 2 minutes அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஹவர்னா 60 minutes. அப்போ அப்படிங்கும்போது அதில் 2 minutes வந்து எந்த மாதிரி சொன்னால் நம்ம பர்சன்டேஜில் சொல்ல முடியும், எப்படி அதை வந்து பர்சன்டேஜில் சொல்லலாம் அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. லெட் 2 minutes be a எக்ஸ் பர்சன்டேஜ். நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு தெரியாததை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதனால தான் நான் அதை எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எடுத்திருக்கேன். half an hour அப்படின்னு நான் போட்டாச்சு. அப்போது ஹவர் அப்படிங்கிறது என்ன, 60 minutes நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஹவருக்கு வந்து நம்ம 60 minutes அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 2/60 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா அதனுடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா 1/3 இன்ட்டு 10, திருப்பியும் 3ஆல் அந்த 10 டிவைட் பண்ணணும் அப்படின்னா 3.333 அப்படின்னே வரும். இதை வந்து இன்னுமே வந்து நம்ம ரேஷனல் ஃபேக்டரில் எழுதணும் அப்படின்னா 3 இன்ட்டு 1/3 அப்படின்னு எழுதலாம். இதுதான் ஆன்சர். அடுத்த சம்மு, இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா நீங்கள் நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் நான் ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன், ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்டு இருக்கேன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இந்த வேல்யூவில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம கடக்கடன்னு அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் இது எப்படி எழுதலாம்னா x/100 அப்படின்னு எழுதணும். அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ அதான் எப்படி எழுதலாம், x/100 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு எழுதலாமா? எஸ், இந்த மாதிரி எழுத முடியும்.
ஸோ இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். ஸ்கொயர் எடுத்து அதனுடைய எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 2500 அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஃபார்மில் 50 பவர் ஸ்கொயர்னு எழுதணும் அப்படின்னா 2500 கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 50யாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. அடுத்தது, in a school of 1400 students there are 420 girls, the percentage of boys in the school is what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, கேர்ள்ஸோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க, பாய்ஸோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த க்ளூ வச்சுட்டே. எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1400. அதில் கேர்ள்ஸோட கவுண்ட் என்னன்னு சொல்லி சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஈக்குவல் டு 420. அப்போ இதுலேருந்து நம்ம பாய்ஸோட கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாம். 1400லேருந்து 420 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு பாய்ஸோட கவுண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பாய்ஸோட கவுண்ட் வந்து 980 நம்ம இதில் இருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க? பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸோட கவுண்ட் கேட்டிருக்காங்க. அப்போது 1400 ஸ்டூடெண்ட்ஸில் 980 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸ். அப்போது நம்பர் ஆஃப் பாய்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுட்டு அதைய 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அதனுடைய பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறது 980 டிவைடட் பை 1400 இன்ட்டு 100. இந்த 20 அடிஞ்சிரும். 14 வந்து நம்ம மேலே இருக்கிற 980ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 7ஆல் நான் மேலேயும் கீழையும் டிவைட் பண்ணுறேன். அடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் வந்து 70% கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். அடுத்த சம் 0.5252 இஸ் வாட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0.5252 is what percentage அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So to given a number, to express that number as a percentage, we need to multiply with 100. எப்பவுமே ஒரு நம்பர் கொடுத்துட்டு வெறும் நம்பர் கொடுத்து அதை வந்து நம்ம பர்சன்டேஜில் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, பர்சன்டேஜில் வந்து நம்மளுக்கு சொல்ல சொன்னாங்க அப்படின்னா 100ஆல் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா 0.5252 into 100 equal to 52.52% அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்ல rewrite the each underlining part using percentage language அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம தனியாக வந்து நோட் பேட் வேண்டாம், நம்ம இப்படியே எழுதிடலாம்.
ஒன் ஆஃப் ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன். ஒன் ஆஃப் அதாவது ஒரு முழு கேக்கில் பாதி கேக்கு அப்படின்னா என்னவா இருக்கும்? 50%ஆக இருக்கும். ஒரு முழு கேக்காக இருந்தால் 100%, அதில் ஒன் ஆஃப் அதில் பாதி அப்படிங்கும்போது 50%. ஸோ அதை நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பர்சன்டேஜ் லாங்குவேஜில் கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜில் எழுதணும்னா 50% ஆஃப் த கேக் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லணும். அவ்வளோதான். அடுத்த செகண்ட் சம்மில் அபர்ணா ஸ்கோர்ட் 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 என்ன காம்படிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவுட் ஆஃப் 10க்கு 7.5 அப்படின்னா அதை வந்து பர்சன்டேஜாக நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதை எழுதணும். ஸோ 10ல் 7.5 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கால்குலேட் பண்ணலான்னா 75%. எப்படின்னா 7.5 டிவைடட் பை 10 இன்டூ 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 75% கிடைக்கும். இதுதான் அந்த ஆன்சர். அடுத்து ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்டாச்சு வாஸ் மேட் ஆஃப் பியூர் சில்வர். பியூர் சில்வர்னா என்ன? 100% சில்வரால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100% அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்த சம்மில் 48 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 48 அவுட் ஆஃப் 50 அப்படிங்கிறத பர்சன்டேஜில் இந்த மாதிரி எழுதலாம். இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் பர்சன்டேஜ், விச் இஸ் 96%. அடுத்து ஃபிஃப்த் ஒன்னில் ஒன்லி 2 persons அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ. அப்போ 2/3 இன்டூ 100 இதனுடைய பர்சன்டேஜ் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 66 இன்ட்டு 2/3% அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அடுத்த தேர்ட் ஒன்னில் 48 இஸ் 32% ஆஃப் விச் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த விச் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். Let the required number to be found as x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given that 32% of which நம்பர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை தான் நான் x அப்படின்னு எடுத்திருக்கேன், which is 48 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 32% வந்து 32 divided by 10 into x equal to 48 அப்படின்னு எழுதுகிறோம். இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு 8ஆல் மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறேன், திருப்பியும் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ திருப்பியும் இந்த 2 வந்து 100 வந்து அடிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வேல்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா 3 into 50 equal to 150 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதுதான் அதனுடைய எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம்மில் வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 இப்படி கொடுக்கும்போது மோஸ்ட்லி நம்ம என்ன இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம சம்மை வந்து கரெக்டாக பிரித்து எழுதி நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எப்படின்னா வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 400 இப்படி தான் நம்ம இதை படிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 30% ஆஃப் 400 இதனோட வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பரோட 25% நம்ம கால்குலேட் பண்ணோம். நான் இதை வந்து சம்மில் வந்து போட்டு காட்டும் போது உங்களுக்கு இன்னுமே புரியும். ஸோ இதில் வந்து ரிக்வைர்டு பர்சன்டேஜ் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கொடுத்துருக்குற சம்மை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு
required to find the 25% of 30% of 400. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 30% of 400. இதை கண்டுபிடிச்சாதான் அடுத்து 25% நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்ம we are making it very simple. ஃபஸ்ட்டு 30% of 400 என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். 30 divided by 100 into 400 பார்த்தீங்க அப்படின்னா 30 into 4 120 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த 120 கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம செகண்ட் என்ன பண்ணணும்? 25% ஆஃப் அந்த 30% ஆஃப் 400க்கு நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ 120 எடுத்து எழுதிக்கணும். இப்போ இதனோட வேல்யூ ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 25 divided by 100 into 120. இப்போ இதை நம்ம இன்னுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். 5ஆல் மேலேயும் கீழேயும் நம்ம டிவைட் பண்ணுறோம். திருப்பி இது 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து 5 into 6 வந்து 30 கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். அடுத்து 5th சம்மில் if a car is sold for 2 lakhs, அதாவது 200,000 அதில் இருக்குது, from its original price 3 lakhs, then find the percentage of decrease in the value of the car அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கார் பற்றி பேசும்போதே நம்மளுக்கு தெரியும், நம்ம எப்பவுமே ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்குகிற விலையை விட மற்றங்கிட்ட நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொடுக்கும்போது அதனுடைய வேல்யூ கம்மியாகும். அதுதான் டிக்ரீஸ் இன் வேல்யூ விச் இஸ் டிப்ரிஷியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் த கார் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 lakhs, அதாவது 300,000 எழுதியாச்சு. அடுத்தது எவ்வளோக்கு அந்த காரை அவங்க விற்றுருக்காங்க, ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் வந்து நம்மளுக்கு தெரியணும். அதுவும் ஆல்ரெடி சம்மில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 200,000, அதாவது 2 lakhs. அப்போது வாங்கின விலைக்கும் விற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ? A decrease in amount from original price. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது வாங்கின விலையிலிருந்து நம்ம விற்ற விலை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா மொத்தமாக 1 லட்சம் நம்மளுக்கு லாஸ். அதுதான் டிப்ரிஷியேஷன் வேல்யூ, அதாவது டிக்ரீஸ் இன் அமௌண்ட் ஃப்ரம் த ஒரிஜினல். அதனுடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? டிக்ரீஸ்ட் அமௌண்ட்டு டிவைடட் பை ஒரிஜினல் அமௌண்ட்டை இன்டூ 100. இந்த வேல்யூ போட்டால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டிக்ரீஸ்ட் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் 1 lakh. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 3 lakh இன்டூ 100. இந்த 0 அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 3ஆல் நம்ம மேலே இருக்கிற 100 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 33.33 அல்லது 33 into 1/3 அப்படின்னு எழுத முடியும். இதுதான் ஆன்சர். அடுத்த சம், if the difference between 75% of a number and then 60% of the same number is 82.5, then find the 20% of the number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. If the difference between 75% of a number and then 60% of a number 82.5, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் அப்படி வந்து கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம்.
given that 75% of the number is less 60% of the number வந்து 82.5 அந்த நம்பரை வந்து நம்ம x அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 75 divided by 100 into x minus அந்த டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 82.5 அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 divided by 100 minus 60 divided by 100 into x equal to 82.5. இது ஏன் நான் அப்படி எழுதியிருக்கேன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால். அப்போது 0.75x minus 0.60x equal to 82.5. நான் அந்த கீழே இருக்கிற 100 வந்து நான் மேலே டிவைட் பண்ணிவிட்டு எழுதியிருக்கேன். இப்போ இதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 0.15 கிடைக்குது. அப்போ 0.15x equal to 82.5. எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா 100ஆல் மேலேயும் கீழேயும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் 100ஆல் நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறது வந்து 2 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இருக்குது அதனால். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணேன்னா 8250 divided by 15 கிடைக்குதா. இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் நம்ம டிவைட் பண்ணலாம். எதால் டிவைட் பண்ணலாம்? 5ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 550 கிடச்சிருக்கு. இதோட நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்ச மாதிரி அர்த்தம் கிடையாது. சம்மில் இன்னுமே கேட்டிருக்காங்க என்னன்னா required percentage, அதாவது 20% ஆஃப் தட் நம்பர் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ required to find the 20% ஆஃப் தட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 20% ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 0 அடிஞ்சிரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 110. அடுத்த சம் பார்க்கலாம். A number when increased by 18% gives 236. Find the number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A number when increased by 18% gives 236. ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 18% of x equal to this value. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So let the number be x given that when it is increased by 18% what is that number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 18% இன்க்ரீஸ் ஆகும்போது 236 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நம்பர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து எக்ஸ், அதுக்கப்புறம் அந்த நம்பர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? 18% இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நான் 18 divided by 100 into x equal to 236 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து x into 100 நம்ம வந்து டினாமினேட்டில் வந்து x காமன் 100 காமனாக எடுத்து எழுதியிருக்கோம்.
இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுட்டு மிச்ச வேல்யூலாம் ரைட் சைடில் எடுத்துகிட்டு போய் எழுதிக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 118 236 பார்த்தீங்கன்னா 2 டைம் அடங்கும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 200. அடுத்து 8th சம்மில் a number when decreased by 20% gives 80. முன்னாடி போட்ட சம் மாதிரியே தான் இந்த சம்மும். முன்னாடி இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, இதில் டிக்ரீஸ்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நம்ம ப்ளஸ் வச்சு போட்டோம், இதில் வந்து மைனஸ் வச்சு போட போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். So let the number be x given that when it is decreased by, நாங்கள் increased போட்டோம், sorry, decreased by 20%, we get 80. அப்போது கொடுத்துருக்கிற நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு decreased by 20% அப்படின்னாங்காட்டிக்கு நான் -20% of that number x அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ 20 divided by 100 into x equal to 80. இப்போ வந்து நம்ம 100 காமனாக எடுத்து எழுதிக்கலாம். $100x minus 20x வந்து நம்மளுக்கு 80x கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ 100. இதுதான் ஆன்சர். அடுத்த சம், a number is increased by 25% and then decreased by 20%. Find the percentage change in that number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் 1ல் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. It becomes x plus 25 divided by 100 into x. Equal to நம்ம இதை வந்து 100 காமனாக எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், which is 125 divided by 100x. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, second it is decreased by 20%. அப்போ எப்படி எழுதலாம், x மைனஸ், அதாவது இதுதான் அந்த வேல்யூ, அந்த எக்ஸோட வேல்யூ இதுதான் 125x divided by 100 தான் எக்ஸோட வேல்யூ, மைனஸ் 20% டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதனால் -20 divided by 100 into எக்ஸுக்கு பதில் 125x divided by 100 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரைட் சைடில் இருக்கிறத கொஞ்சம் அடிச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா 125x divided by 100 மைனஸ் இந்த 20ல் வந்து இந்த 0 அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2ஆல் இந்த 10 அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். திருப்பியும் 5ஆல் மேலே அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 25 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா -25x divided by 100 திருப்பி கிடச்சிருக்கு.
இப்போ இதில் வந்து நம்ம 125xலேருந்து -25x வந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 100x கிடைக்குது டிவைடட் பை 100. 100 அடைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? x கிடைக்குது, விச் இஸ் நோ சேஞ்ச். இதுதான் ஆன்சர். இதனுடைய கண்டினியூஷன் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய எக்ஸசைஸ் பார்க்கணும், அதனுடைய உடனடியான அப்டேட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.